பாவம். முதல் மனிதர்களான ஆதாம் மற்றும் ஏவாளின் கீழ்ப்படியாமையால் பாவம் இந்த உலகத்தில் வந்தது. சாப்பிடக்கூடாது என்று சொன்ன கனியை அவர்கள் சாப்பிட்டாங்க. அதனால் பல விளைவுகளை அவங்க சந்திச்சாங்க. அவங்க மட்டும் அல்ல, இன்னைக்கு நம்மளும் தான் சந்திச்சுக்கிட்டு வரோம். என்ன விளைவுகள்? முதலாவது, கடவுளிடமிருந்து பிரித்தல். ஆதாம் ஏவாள் கடவுளிடமிருந்து பிரிக்கப்பட்டனர். அவர்களோடு இருந்த உறவானது முறிந்து போனது. இரண்டாவது, வெட்கமும் குற்ற உணர்வும். ஆதாமும் ஏவாளும் தங்கள் பாவத்திற்காக வெட்கத்தையும் குற்ற உணர்வையும் உணர்ந்தனர். மேலும் அவர்கள் கடவுளிடமிருந்து தங்களை மறைக்க முயன்றார்கள். மூன்றாவது, துன்பமும் மரணமும். பாவம் இந்த உலகத்திற்கு துன்பத்தையும் மரணத்தையும் கொண்டு வந்தது. இந்த பாதிப்பு ஆதாம் ஏவாளுக்கு மட்டுமல்ல, அவர்கள் சந்ததியினர் முதல் இப்பொழுது வரைக்கும் பாதிக்கிறது. நான்காவது, படைப்பு சபிக்கப்பட்டது. கடவுளுடைய படைப்பு தானே சபிக்கப்பட்டது. மேலும் நிலங்கள் முட்கள் மற்றும் முட்செடிகளை உருவாக்கும்படி ஆனது. பாவத்திற்கு தீர்ப்பு. கடவுள் தனது சொந்த குமாரனான இயேசு கிறிஸ்துவின் பலியின் மூலம் பாவத்திற்காக ஒரு தீர்வை வழங்கினார். மனிதர்களின் பாவத்துக்காக தண்டனையை செலுத்த இயேசு சிலுவையில் மரித்தார். மேலும் அவர் மீது விசுவாசம் வைப்பதன் மூலம் நாம் மன்னிக்கப்பட்டு கடவுளுடனான சரியான உறவை மீட்டெடுக்கப்படலாம். இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்வோம்.